கர்த்தரின் நினைவு கூறுதலை ஆசரிக்கவுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக தெரிந்து கொள்ளப்பட்டு வழி நடத்தப்பட்டு வருகின்ற அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து இந்த ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு கர்த்தருடைய பலியின் புண்ணியத்தின் மூலம் அழைத்து வந்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்வோம். உன்னதத்தின் அனைத்து மகிமைகளையும் விட்டுவிட்டு விழுந்து போன மனுக்குலத்தை மீட்பதற்காக இந்த பூமிக்கு வந்து அநேக பாடுகள் பட்டு தம்முடைய பரிபூரண ஜீவனை நமக்காக கல்வாரியில் தந்திட்ட நம்முடைய இரட்சகருக்கும் நாம் நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்வோம். நாளை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் மிகவும் ஒரு ஆசீர்வாதமான நாள். நம்முடைய கர்த்தருடைய மரணத்தை முதலாவது நினைவு கூறவும் அவருடைய பரிசுத்தமான பந்தியை அனுசரிப்பதற்கும் தேவன் இந்த ஒரு நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நம்முடைய இருதயங்களின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்வோம். அதே சமயத்தில் நாளை நாம் கர்த்தருடைய ராபோஜனத்தில் பங்கெடுப்பதன் மூலமாக அவருடைய பலியில் நமக்கு இருக்கக்கூடிய பங்கையும் அந்த ஒரே அப்பத்திலும் ஒரே பாத்திரத்திலும் பங்கெடுப்பதன் மூலம் நாமும் அந்த அப்பத்தில் ஒரு கோதுமை மணி என்றும் திராட்சை ரசத்தில் ஒரு திராட்சை பழம் என்பதையும் நினைவு கூறுகின்றோம். இந்த பரிசுத்தமான பந்தியில் பங்கெடுக்கின்ற நமக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன. இந்த நாள் நாம் நம்முடைய உடன்படிக்கையை புதுப்பிக்கின்ற நாளாகவும் இருக்கின்றது. இந்த அடையாளமான பந்தியில் பங்கெடுப்பதன் மூலம் பாத்திரத்தின் சகோதரத்துவத்திலும் நாம் பங்கடைகின்றோம். ஆகவே இப்படியான ஆசீர்வாதமான சிந்தைகளுடன் நாம் பங்கு பெறுவோம். வரக்கூடிய வருடங்களில் நாமும் நம்முடைய ஆண்டவரைப் போலவே பிற்கப்படுவதற்கும் நசுக்கப்படுவதற்கும் கர்த்தருடைய சரீரத்தின் அங்கங்களுக்காக பலியாகுவதற்கும் நம்மால் இயன்ற பிரயாசங்களை நாம் ஏறெடுப்போம். நினைவு கூறுதல் பந்தி அனுசரிப்பில் பங்கெடுக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவ நாமம் கிறிஸ்துவின் மூலம் மகிமைப்படுவதாக. ஆமென்.